அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு ஜனவரி 18, 2025 சனிக்கிழமை. தினமணியில் இருக்கிற முக்கியமான நியூஸஸ் என்னென்னு பார்ப்போம். ஹெட்லைன்ஸ் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, காசா போர் நிறுத்தம் இஸ்ரேல் ஒப்புதல்னு தெரிவிச்சிருக்காங்க. 15 மாத தாக்குதல் முடிவுக்கு வருகிறதுன்னு சொல்லியிருக்காங்க. இஸ்ரேல் ஹமாஸ் இடையே 15 மாதங்களாக நீடித்து வரும் போரை நிறுத்துவதற்கான ஒப்பந்தத்துக்கு இஸ்ரேலின் பாதுகாப்பு விவரங்கள் தொடர்பான அமைச்சரவை வெள்ளிக்கிழமை ஒப்புதல் வழங்கியது. இதையடுத்து இஸ்ரேலின் முழு அமைச்சரவையின் ஒப்புதலுக்காக ஒப்பந்தம் பரிந்துரைக்கப்பட்டது. முழு அமைச்சரவை கையொப்பமிட்ட பிறகு காசாவில் ஞாயிற்றுக்கிழமை முதல் 6 வாரங்களுக்கு போர் நிறுத்தம் அமலாகும் என எதிர்பார்க்கப்படுகிறதுன்னு தெரிவிச்சிருக்காங்க. ஜனவரி 31 கூடுகிறது நாடாளுமன்றம். பிப்ரவரி 1 பொது பட்ஜெட்னு தெரிவிச்சிருக்காங்க. நாடாளுமன்ற பட்ஜெட் கூட்டத்தொடர் ஜனவரி 31 தொடங்கி 2025-26 நிதியாண்டுக்கான மத்திய பட்ஜெட் பிப்ரவரி 1 தாக்கல் செய்யப்படுவது. மக்களவை மற்றும் மாநிலங்களவை செயலகங்கள் வெள்ளிக்கிழமை வெளியிட்ட செய்திக்குறிப்பின்படி நாடாளுமன்ற பட்ஜெட் கூட்டத்தொடர் ஜனவரி 31 தொடங்கி ஏப்ரல் 4 வரை 2 கட்டங்களாக நடைபெற உள்ளதுன்னு தெரிவிச்சிருக்காங்க. நடப்பாண்டின் முதல் கூட்டத்தொடர் என்பதால் தொடக்கத்தின் 2 அவைகளின் கூட்டத்தில் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு உரையாற்ற உள்ளார். இதைத் தொடர்ந்து பொருளாதார ஆய்வறிக்கை தாக்கல் செய்யப்படும்னு தெரிவிச்சிருக்காங்க. ஒரு செல்ல பிராணிகளிடையே அதிகரிக்கும் பார்வோ வைரஸ் தொற்றுன்னு சொல்லியிருக்காங்க. பருவநிலை மாற்றம் காரணமாக பார்வோ வைரஸ் தொற்றால் பாதிக்கப்படும் நாய்களின் எண்ணிக்கை அதிகரித்துள்ளது. சென்னையில் மட்டும் நாள்தோறும் 100க்கும் மேற்பட்ட நாய்கள் அத்தகைய பாதிப்புடன் சிகிச்சைக்காக கால்நடை மருத்துவமனைக்கும் கிளினிக்குகளுக்கும் அழைத்து வரப்படுவதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன தெரிவிச்சிருக்காங்க. ஸோ பார்வோ வைரஸ்னால் அந்த பருவநிலை மாற்றம் காரணமாக நாய்களுக்கு பரவும் தொற்றுன்னு ஞாபகம் வச்சுக்காங்க. செல்ல பிராணிகள் கொடுத்துருக்காங்க. நியூஸில் நாய்களை தான் ஹைலைட் பண்ணியிருக்காங்க. அடுத்ததாக நீங்கள் திருக்குறள் என்னன்றது பார்த்துருவோம். மடியை மடியா ஒழுகல், குடியை குடியாக வேண்டுபவர், தம் குடியை சிறப்புடைய குடியாக விளங்குமாறு செய்ய விரும்புகின்றவர் சோம்பலை சோம்பலாக கொண்டு முயற்சி உடையவராய் நடக்க வேண்டும் அப்படின்னு மடியின்மை அப்படின்ற அதிகாரத்தில் திருவள்ளுவர் சொல்லியிருக்காரு. அடுத்ததாக அனைத்து டெபாசிட் கணக்குகளிலும் நாமினி பெயர். அனைத்து டெபாசிட் கணக்குகள் மற்றும் பாதுகாப்பு பெட்டகங்களில் லாக்கர்களில் வாடிக்கையாளர்களின் நாமினி நியமனதாரர் பெயர் இடம்பெறுவதை உறுதி செய்ய வேண்டும் என்று ரிசர்வ் வங்கி அறிவுறுத்தியுள்ளதுன்னு தெரிவிச்சிருக்காங்க. ஏராளமான டெபாசிட் கணக்குகளில் நாமினி பெயர் இல்லாததை சுட்டிக்காட்டி இந்த அறிவுறுத்தல் வழங்கப்பட்டுள்ளது. டெபாசிட்தாரர்கள் இறந்துவிட்டார், குடும்பத்தினர் அந்த பணத்தை சிரமமின்றி பெறும் வகையில் நாமினி பெயரை பரிந்துரைக்கும் வசதியை அளிக்கப்படுகிறது. ஆனால் ஆர்பிஐ மேற்கொண்ட ஆய்வில் ஏராளமான டெபாசிட் கணக்கில் நாமினி பெயர் இடம்பெறாதது கண்டறியப்பட்டதுன்னு தெரிவிச்சிருக்காங்க. ஸோ நாமினி பெயர் கட்டாயம் இருக்கணும் அப்படின்ற மாதிரி ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா சொல்லியிருக்காங்க. லாஸ் ஏஞ்சல்ஸ் நகரில் இந்திய துணை தூதரகம் திறக்கப்படும் மத்திய அமைச்சர் ஜெய்சங்கர் சொல்லியிருக்காரு. அமெரிக்காவின் லாஸ் ஏஞ்சல்ஸ் நகரில் இந்திய துணை தூதரகம் திறக்கப்படும் என்று மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் எஸ் ஜெய்சங்கர் தெரிவிச்சிருக்காரு. பெங்களூரில் வெள்ளிக்கிழமை நடந்த விழாவில் இந்தியாவில் 5வது அமெரிக்க துணை தூதரகத்தை திறந்து வைத்து அவர் பேசியது. அதில் லாஸ் ஏஞ்சல்ஸில் இந்திய துணை தூதரகம் திறக்கப்படும் சொல்லியிருக்காரு. அடுத்த 2 ஆண்டுகளுக்கு இந்திய பொருளாதார வளர்ச்சி 6.7% இருக்கும்னு உலக வங்கி சொல்லியிருக்காங்க. வருகின்ற ஏப்ரல் மாதம் தொடங்க உள்ள நிதியாண்டில் இருந்து இந்த வளர்ச்சியை எதிர்பார்க்கலாம் என தெற்காசிய நாடுகளின் வளர்ச்சி வீதம் தொடர்புடைய அறிக்கையை வெளியிட்டு உலக வங்கி இவ்வாறு தெரிவிச்சிருக்காங்க. லாஸ்ட் டைம் 6.6 சொன்னாங்க, இந்த பக்கம் அதாவது 6.6 சொன்னாங்க, இந்த தடவை 6.7 சொல்லியிருக்காங்க. அதாவது லாஸ்ட் இயர் 6.6 சொன்னாங்க. தேசிய விளையாட்டு விருதுகள் வழங்கப்பட்டிருக்கா சொல்லியிருக்காங்க. இந்த நியூஸ் மெயினாக வரப்பமே ஒரு இமேஜ் கொடுத்துருந்தோம், நீங்கள் அதை எடுத்து கூட பாருங்கள். இல்லை இதில் கீழே கொடுத்துருப்பாங்க பாருங்கள், அது வாட்ஸ்அப் ரொம்ப நேரம் ஆயிரும். யார் யாருக்கு என்னென்ன விருது கொடுத்துருக்காங்கன்ற மாதிரி கீழே கொடுத்துருப்பாங்க நம்பர்ஸ் போட்டு. அதாவது நான் ஒரு சில இது மட்டும் வாசிக்கிறேன் பாருங்கள். விளையாட்டுத்துறையில் உயரியதாக இருக்கும் தியான்சந்த் கேல்ரத்னா விருதை குடியரசுத் தலைவர் முர்முவிடம் பெற்று பெரும் தமிழக செஸ் வீரர் குகேஷ்னு சொல்லி நம்பர் 1 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அந்த 1ன்னு அந்த ஃபோட்டோவில் கொடுத்துருந்தாங்கன்னா கீழே அவங்க வாங்கின விருதை குறிப்பிட்டு அதுக்கடுத்து நம்பர் 1 கொடுக்காங்க. நம்பர் 2 இந்திய ஹாக்கி அணியின் கேப்டன் ஹர்மன்பிரீத் சிங். அப்புறம் 3வது பாரா உயரம் தண்டுதல் வீரர் பிரவீன்குமார். துப்பாக்கி சுடுதல் வீராங்கனை மனு பாக்கர். நிகழ்ச்சியில் அர்ஜுனா விருது பெறும் தமிழக பாரா பேட்மிண்டன் வீராங்கனையான மனிஷா ராமதாஸ் 5வது ஃபோட்டோன்னு கொடுத்துருக்காங்க. அப்புறம் நித்யஸ்ரீ சுமதி சிவன் 6வது, துளசி மதி முருகேசன் 7வது அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. டைம் எடுக்கிறவங்க ஃபுல்லாக வாசிச்சு பாருங்கள். அப்புறம் பிசிசிஐயில் இந்திய அணி வீரர்களுக்கு புதிய கட்டுப்பாடுகள். உள்நாட்டு போட்டிகள் கட்டாயம், அணியுடனேயே பயணிக்க வேண்டும், உடைமைகளுக்கு கட்டுப்பாடு, தனிப்பட்ட பணியாளர்களுக்கு கட்டுப்பாடு, முழு நேரமும் பயிற்சி, தனிப்பட்ட படப்பிடிப்பு கூடாது. அப்புறம் இந்த கட்டுப்பாடுகளில் இருந்து ஏதேனும் விலக்கு தேவைப்படும் நிலையில் தலைமை பயிற்சியாளர் கௌதம் கம்பீர், தேர்வுக்குழு தலைவர் அஜித் அகர்கர் ஆகியோரின் ஒப்புதல் பெற வேண்டியது அவசியமானு சொல்லி இன்டர்னலாக என்னென்ன நிறைய ரூல்ஸ் மாற்றிருக்காங்க. இதெல்லாம் கேட்பாங்களான்னு தெரில, பட் சும்மா பார்த்து வச்சுக்கோங்க. சீன மக்கள் தொகை 3ஆம் ஆண்டாக சரிவுன்னு தெரிவிச்சிருக்காங்க. சீன மக்கள் தொகை தொடர்ந்து 3ஆம் ஆண்டாக 2024 சரிவை கண்டுள்ளது. முந்தைய 2023ஆம் ஆண்டை விட கடந்த 2024ஆம் ஆண்டின் மக்கள் தொகை 13.9 லட்சம் குறைந்து 140 கோடியாக பதிவாகியுள்ளது. அந்த வகையில் தொடர்ந்து 3வது ஆண்டாக நாட்டின் மக்கள் தொகை சரிந்துள்ளது என்று
அறிக்கை குறிப்பிடப்பட்டுள்ளது. உலகின் மிகப்பெரிய மக்கள் தொகையை கொண்ட நாடான சீனா இருந்தது. ஆனால் கடந்த 23 அந்த நாட்டின் மக்கள் தொகை விஞ்சி இந்திய மக்கள் தொகை 142 கோடியாக அதிகரித்ததை தொடர்ந்தே இந்தியா முதலிடத்தை பிடித்ததுன்னு தெரிவிச்சிருக்காங்க. ஸோ இன்றைக்கான இம்பார்ட்டன்ட் நியூஸஸ் அவ்வளோதான். இதோட ஷார்ட்டர் வெர்ஷனாக 1 மினிட் கரண்ட் அஃபேர் நம்ம சேனலில் இருக்குது. வேணுங்கிறவங்க அதை யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. மேலும் இன்னும் நியூஸ் வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ.